வணக்கம் ஐயா. என் பேர் மார்ட்டின். நான் இங்கே கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன். பொறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா, ஒரு சளி தொந்தரவு இருந்துட்டே இருந்ததுங்க. இது எப்படி சொல்றதுன்னா, ஒரு படத்துல விவேக் வையாபுரிங்கிற ஒரு கேரக்டர் நிப்பாங்க. அதுல எனக்கு இவ்வளோ நோய் இருக்குன்னு சொல்லி ஒரு காமெடியா ஒரு ரோல் வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த சீன் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு காமெடியா இருக்கும். ஆனா எனக்கு பார்க்கும்போது அது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கும். அப்படிதான் எனக்கு இருந்துச்சுங்க. அந்த சளி தொந்தரவு பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் கூட சளி தொந்தரவுலாம் இருக்குமா அப்படின்னு இப்போ நினைச்சாலும் எனக்கு ரொம்ப இதா இருக்கு. இப்போ அது பார்த்தீங்கன்னா, எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்கும். அடிக்கடி சளி சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வர்றது, இருமல் இருக்கிறது, தும்மல், காதில் சீ வர்றது, இப்படி இந்த பிரச்சனை அடிக்கடி அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட எப்படின்னா, இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய பணி நண்பர் ஒருத்தரை நான் நேரில் சந்தித்தேன். அப்போ நான் அவர்கிட்ட பேசும்போது நான் இருமிக்கிட்டே பேசிட்டு இருந்தேன். அப்போ அந்த நண்பர் சொன்னார், என்னப்பா நீ சின்ன ஸ்கூலில் இருந்துட்டு இது வரைக்கும் இப்படியே இருக்க, ஏதாவது பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னார். அப்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ தான் எனக்கு கிளிக் ஆச்சு. எனக்கு எதுவுமே மாறல, அப்படியே தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட விரக்தி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் நான் இருந்தேன். சுந்தரையா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020 கொரோனா காலகட்டத்தில் எனக்கு ஹீலர் பாஸ்கர் ஐயா மூலமாக எனக்கு அவர் அறிமுகமானார். அந்த காலகட்டத்தில் எனக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எமோஷ்னலாக டக்குன்னு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நான் அவர்கிட்ட கன்சல்டன்ட் எடுத்தேன். அவர் பரிந்துரைத்த உணவு நான் முயற்சி பண்ணேன், தொடர முடியல. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு மறுபடியும் வேறு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். வேறு எல்லாம் முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். என்னென்னமோ உணவு முறைகள், மருத்துவ முறைகள், சித்தம், ஆயுர்வேதம், முடிஞ்ச அளவுக்கு நான் ஆங்கில மருத்துவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப தொல்லையாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு மாத்திரை, மெடிசன்ஸு, இன்ஹேலரு இதுதான் நான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறனால எனக்கு அப்படியே எப்போ பார்த்தாலும் ஒரு ஊசிக்காளி மாதிரியே இருப்பேன். அதை பார்க்குறதுக்கு எப்போ பார்த்தாலும் டயர்டாக இருக்கிறது, அந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இவ்வளவு கஷ்டம் இருந்ததுக்கப்புறம் நான் ரீசெண்டாக நான் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் இவர்கிட்ட நான் கன்சல்டன்ட் எடுத்தேன். அவர் சொன்ன விஷயம் எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. மிஞ்சி மிஞ்சி போனால் அவர் எனக்கு ஒரு 6-7 உணவுகள் தான் நீங்கள் தவிர்க்கணும்னு எனக்கு சொன்னார். என்னால் அதை நம்ப முடியல. எப்படி இந்த உணவு மட்டும் சாப்பிடாம இருந்தால் அது எல்லாமே சரியாயிருமா அப்படின்ற எனக்கே ஒரு சந்தேகம் இருக்கு. அதுக்கப்புறம் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவர் பரிந்துரைத்த அந்த உணவு முறையை நான் கடைப்பிடிக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட என்னோட 38 வயசு ஆகுது எனக்கு. இப்போ 30 வருஷமாக நான் பட்ட கஷ்டத்துக்கு ஜஸ்ட் 3 மாதம் இந்த உணவு முறையை நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு வாரத்துலேயே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என்னால் அது நம்ப முடியல. இது இவ்வளோ சிம்பிளான விஷயத்தை போட்டு குழப்பி என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தோமேன்னு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. என்னால் அந்த சந்தோஷத்தை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. தொடக்கத்தில் இந்த உணவுமுறைக்கு நான் மாறும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. தலைவலி, கொஞ்சம் தலை சுற்றலாம் இருந்துச்சு. அடிக்கடி அவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவரும் ஏதாவது உணவு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கிட்டே இருந்தேன். உடற்பயிற்சிகளும் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ நான் 2.5 மாதம் ஆகுது. தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு இந்த உடல் ஆரோக்கியத்துக்கும் மேலே ஒரு நிம்மதின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அது என்னால் அது ஃபீல் பண்ண முடியுது. உடல் ஆரோக்கியங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில். ஏன்னா உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம வேறு ஏதாவது செய்யவாச்சும் முடியும். இவ்வளவு தொல்லை, இத்தனை பிரச்சனைக்கு மத்தியில் இப்படி ஒரு விஷயம் மனசெல்லாம் சந்தோஷமாக இருக்குங்க. உடம்பு இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது. அதோட நிம்மதி என்னால் வார்த்தையால் சொல்ல முடியல. இவர் பரிந்துரைக்கிற அந்த உணவு முறை என்னால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான உணவு முறைகள் தான். இது நம்ம மிகப்பெரிய விலை கொடுத்து வாங்கணும் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு பண்ணக்கூடிய எளிமையான அந்த ஒரு உணவு முயற்சியை தான் இவர் சொல்கிறாரு. என்னால் அதை நம்ப முடியல. ரொம்ப அற்புதமாக இருக்குது. நான் அதை ஃபீல் பண்ணுறேன். நீ எக்காரணத்தை கொண்டும் அந்த உணவுக்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. அந்த மாதிரி எனக்கு அந்த மனநிலைக்கு வந்துருச்சு. ஏன்னா இந்த நிம்மதியை விட்டுட்டு நான் திருப்பியும் நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கைக்கு எதுக்காக போகணும்? சுந்தரையா, நான் ரொம்ப நன்றி. உங்களை நான் என் வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன். இது என்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவம். நான் தொடர்ந்து உங்கள் மூலமாக நான் அதை ஃபீல் பண்ணுறேன். அதனால் ரொம்ப நன்றி. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் 95% எனக்கு அந்த தொல்லையெல்லாம் இல்லை. அப்பப்போ இருக்கும், பட் அந்த பழைய விஷயம் சுத்தமாக இல்லை. நான் இப்போ வெறும் உணவு முறை மட்டும்தான் மாற்றிருக்கேன். அதுலேயே எனக்கு இவ்வளவு ஆரோக்கியம் எல்லாமே இருக்குது. நன்றிங்கய்யா.